காவல்துறை எங்களை பாதுகாக்கிறதுக்கு வந்துன்னு பார்த்தா ஏவல்துறையாக மாறி எனக்கு நியாயமாக தெரிஞ்சு ஒரு பப்ளிக் ஒப்பீனியனா அந்த 5 பேர் சீருடையை கட்டணும். திருடனாக இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க மேலே கை வச்சிடக்கூடாதுல்ல. என்னென்னமோ பண்ணுறாங்க, அதெல்லாம் விட்டுடுறாங்க. அவங்க என்ன பண்ணானே தெரியல. முதல்ல அவங்க என்ன எதுக்காக பிடிச்சாங்க எதுவுமே நியூஸே வெளியே வராமல் அவங்க அடித்து அவங்க இறந்தது மட்டும் தான் நியூஸில் வந்து தவிர அவர் எதனால் அடித்தாங்கன்றது இன்னி வரையும் யாருமே சொல்லல. ஸ்டேஷன்லேயே டெத் ஆகலையே, வெளியே தானே டெத் ஆகுது. திட்டமிட்ட படுகொலையாக தான் நான் பார்க்குறேன். லாக்அப் டெத்துலாம் கிடையாது, திட்டமிட்ட படுகொலை. ஃபஸ்ட்டு என்னென்னு விசாரிக்கணும். அவங்க விசாரிக்காமலே அதுக்கு பின்னாடி ஏதோ வேறு இஷ்யூ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கொண்டு போகிறாங்க. தமிழ்நாடான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லி. பட் ஆனால் மாற்றம்லாம் எப்போ வரும்ன்றது தெரியாது. 2026 அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அந்த டைமில் நம்மளோட விஜய் அண்ணா தமிழக வெற்றி கழகம் வரப்போகுது. அந்த டைமில் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் நடக்கும். அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒரு தவறு நடக்காதுன்னு சொல்லி இப்போதைக்கு எனக்கு அந்த வீடியோ பார்க்கணும் தெரியுது. என்னதான் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அந்த இடத்துல விஜய் அண்ணா இருக்காது. இது மட்டும் கிடையாது, ஜல்லிக்கட்டிலையும் பார்த்தாக்கா விஜய் அண்ணா தனிமையாக இருந்தார். ஆனால் யாருக்கும் தெரியாது விஜய் அண்ணா அங்கே இருக்கா சொல்லி. ப்ளஸ் அனிதா அவங்களும் டெத் ஆனாங்க, அவங்களோட வீட்டுக்கும் போனார். ப்ளஸ் இப்போ போன அஜித்குமார் அவங்களோட வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொன்னார். எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் விஜய் அண்ணா கண்டிப்பாக இருப்பார். 2026 இதுக்கான மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, எதுவுமே தெரியாமல் ஒரு உயிர் போன மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் எடுத்தோடனே நகை அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டு முதல் தப்பு அவங்களுக்கு. காசு ரேட் ஏறின்னு போகும்போது நகை ரேட்டு விட்டு போனது அவங்க மேலே தப்பு. ஸ்பெஷல் டீமை அரேஞ்ச் பண்ணது யார் பண்ணாங்கன்னு தெரில. ஆக்ஷன் எடுக்கணும். பட் ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி உயிர் போகக்கூடாது. 5கோ 10கோ தான் அவரும் கூலி வேலை செய்கிறாரு. அவங்க தம்பி இருக்காரு, வீட்டு சுச்சுவேஷனில் அவர் பார்த்து தான் வேலை செய்கிறாரு. இந்த மாதிரி நடந்தது கஷ்டமாக தான் இருக்குது. நானும் வீட்டுக்கு பெரிய பையன் தான், வெளியே வந்து தான் சம்பாதிக்கிறேன். இதுவுமே நடக்காமல் பார்த்துக்கணும். ஆக்ஷன் கவர்மெண்ட்டு கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். வீண் செலவு இப்போது ஸ்பெஷல் டீம் 5 டீம் போட்டு மற்ற கேஸுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஏன் இதுக்கு போட்டாங்கன்னு தெரில. சின்ன விஷயம் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ட்ராக் பண்ணி நடக்காமல் பார்த்துக்கணும். ரொம்ப கொடுமையான விஷயம் தான் இது. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தான். இது கவர்மெண்ட்னா எதாவது பார்த்து ரொம்ப உடனே கண்டிக்கணும். இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலே 2-3 இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி. அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் தான். அப்படி தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு என்னென்னு விசாரிக்கணும். அவங்க விசாரிக்காமலே அதுக்கு பின்னாடி ஏதோ வேறு இஷ்யூ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் கண்டிப்பாக ஏதாவது கடுமையான தண்டனை ஒன்று கொடுத்தா தான். ஃபஸ்ட்டு இப்போ கேட்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது. இது இப்போது கோவிட் டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சு, அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன ஆனாங்கன்னு அது நியூஸே காணும். ஸோ திடீர்னு இதே மாதிரி கேட்கும்போது மறுபடியும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. வைலன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இப்போ ஏதோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஏதோ அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க 6 மெம்பர்ஸை. பட் ஆனால் இதுவுமே ரிசல்ட் என்ன ஆகும் எப்படி போகுதுன்னு தெரில. கொஞ்சம் நாளுக்கு கான்ட்ரவர்சியாக போகும், அப்புறம் வேறு வந்தோடனே அப்படியே வைண்ட் அப் ஆகிடும். அது அவ்வளோதான். சரி, நீங்கள் சொல்கிறதே லாக்அப் டெத்துன்னு இருக்கீங்க. அவர் ஸ்டேஷன்லேயே டெத் ஆகலையே, வெளியே தானே டெத் ஆகுது. திட்டமிட்ட படுகொலையாக தான் நான் பார்க்குறேன். லாக்அப் டெத்துலாம் கிடையாது, திட்டமிட்ட படுகொலை. ஒரு பொருள் காணும், இந்த இடத்துல இவர் தான் பார்க் பண்ணார், ரைட்டு. நீங்கள் சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அந்த நிர்வாகம் மூலயமா நீங்கள் காவல்துறை அணுகியிருக்கணும். காவல்துறையில் ஒரு சிஎஸ்ஆர் போட்டிருக்கணும். அதுக்கப்புறமா இவரை அந்த நிர்வாக பேரில் அழைத்துன்னு போயிருக்கணும். சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எதுவுமே பண்ணல, பர்சனல் அட்டாக் மாதிரி கூட்டு போய் தனியாக வச்சு அடிக்கிறதுன்றது யாரோ பின்னாடி தூண்டுதலாக இருந்தால் தான் இதை பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஒரு காவலர் துணிச்சலாக போய் இறங்கி ஒரு 5 பேர் அன்யூனிஃபார்மில் அவ்வளோ அடித்து அந்த பிள்ளையை அவ்வளோ காயப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்கன்னா இது திட்டமிட்ட கொலையாக தான் பார்க்குறேன் நான். லாக்அப் மரணம் இது விசாரணை மரணம்லாம் நான் பார்க்குறேன். திட்டமிட்ட கொலை அப்படிலாம் இல்லை பிரதர். இப்போ எப்படி கைது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர் தான் கடைசியாக என் காரை பார்க் பண்ணாருன்றாங்க. இதை இப்போ பார்க்குறாங்க. ஸ்பெஷல் கார்டு எதுக்கு தேவைப்படும்? கண்டுபிடிக்க முடியாதது தான் ஸ்பெஷல் டீம் தேப்பீங்க. அங்கே இருக்கிற ஐஎஸ் டீமை கூப்பிடுவீங்க. தேவையில்லாதெல்லாம் கூப்பிட்றான்னா அந்த அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? காவல்துறையில் சிஎஸ்ஆர் எதனா பதிவு பண்ணியிருக்காங்களா பாருங்கள். கண்டிப்பாக பண்ணிடு. ஒரு வேளை இந்த அம்மாவுக்கு வேண்டியவங்க யாருன்னா இருந்திருந்தால் உயர் பதவியிலையோ இல்லை அரசியல் சம்மந்தமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி பண்ணுவானுங்க. இதுதான் அவங்க எடுத்துக்கிற இதுவாக பார்க்குறேன். காவல்துறை இந்த கடுமையை குற்றவாளிகள்கிட்ட காட்டினா கரெக்டாக இருக்கும். ஒருத்தன் திருடுறான்னா அவனை அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறான், அதுவும் காசு வாங்கிட்டு கொலை பண்ணுறான். அவங்ககிட்டலாம் அந்த தண்டனை நீ வரது இல்லையா? உன் உயிர் மேலே ஒரு பயம் இருக்குல்ல, அப்புறம் சக உயிரை நீ மதிக்கணும்ல. காவல்துறைக்கு எதுக்கு நீ வர? சேவை செய்ய தான் காவல்துறைக்கு வர. எங்களை போட்டு அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்குலாம் நீ வரல, சரிதானே? நீங்கள் ஒழுங்காக காவலர் தான் பணியை செஞ்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சமூகத்தில் நடக்கிற எல்லா குற்றத்துக்கும் காவலர் உடந்தையாக இல்லாமல் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற சமூக மாற்றம் வரணும்னா காவலரிடத்துலேருந்து மாற்றம் வரணும். தனிப்பட்ட முறையில் நேர்மையான அதிகாரிகளோ நேர்மையான காவலர்களோ எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் டிஎன்பிசி எழுதிட்டுருக்கான். அவங்களுக்கெல்லாம் அந்த பணி கிடைக்காது. யார் காசு கொடுக்குறாங்களோ அவனுக்கு கிடைக்கிது. அவனுங்களுக்கு விசுவாசமாக இருக்கான். இதான் உண்மை. இதான் அவனும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஜட்ஜுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீ குற்றவாளியை காட்டுறான்னா அவனோட உடல் தகுதியை அவங்க பார்த்துட்டு தான் அவங்க நோட் பண்ணுவாங்க.
ஏதாவது காயம் பட்டிருக்கா ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் தான் சிறைச்சாலையில் அடைப்பாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாமல் அடைக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க நீ இந்த மாதிரி தேர்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னா நீ ஸ்டேஷனுக்குள்ளே கொடுத்துருந்தா நீ சொல்லலாம் விசாரணையின் மூலமாக படுகொலை ஆயிடுச்சுன்னு. நீ வெளியே பண்ணியிருக்க, இது திட்டமிட்ட படுகொலை தானே. அலட்சியம், உண்மையிலே அலட்சியம் தான். அலட்சியம் யாருக்கும் வேண்டப்பட்டவங்களுக்கு ஏவனம் மாதிரி ஆயிடுச்சு. காவல்துறை எங்களை பாதுகாக்கிறதுக்கு வந்துன்னு பார்த்தா ஏவல்துறையாக மாறி அத்தனை பேர். எனக்கு நியாயமாக தெரிஞ்சு ஒரு பப்ளிக் ஒப்பீனியனா அந்த 5 பேர் சீருடையை கட்டணும். அதான் உண்மையான தீர்ப்பு. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த சமூகத்தில் அந்த சீருடை இல்லாமல் நீ என்ன வேலை செஞ்சு நீ பொழைப்ப. அவன் ஒரு காவலர் பணியில் போய் இருந்து ஏதோ ஒரு காவலாளியாக இருந்தான். நீ அடுத்தது நீ எங்கே போவ? நீ சீருடையை கட்டினா கண்டிப்பாக நீயும் காவலாளியாக தான் போவ. ரிட்டையரான போலீஸாக இருந்தாலும் சரி, ரிட்டையரான மிலிட்ரியாக இருந்தாலும் எங்கே வரீங்க? காவலர் பணிக்கு தான் வரீங்க. அதே காவலரில் படுகொலை செய்யும் போது இவங்க அந்த சமூகத்தினால வெளியே அமைச்சு பண்ணணும். ஓகே, அதே மாதிரி அவங்களுடைய மனைவிகள், அதாவது இந்த காவலர்கள் அரசு செய்யப்பட்ட காவலர் மனைவிகள் தப்பு செய்தவரை தான் அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி பதவியை பறிக்கிறதும் அவங்க கைது பண்ணுறதும் சரியில்லை. இல்லை அதான் நான் தான் சொல்கிறேனே பிரதர், எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வச்சாங்கன்னா அந்த குடும்பம் சரியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ அந்த 5 காவலரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி விசாரணைக்கு அழைப்பு விட்டுருக்காங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க இப்போ ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க, அரசு சம்மந்தமாக உங்களுக்கு அரசு பதவியோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுக்கும்போது அங்கே ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாக வரும். ஒரு அரசு நிர்வாகம் சரியாக நடந்துருந்தால் பரவாயில்ல. நிர்வாக அலட்சியத்தில் ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் அந்த உயிரை விலை பேசுகிற மாதிரி தான் இப்போ இருக்கிற அரசு அது செஞ்சிட்ருக்கு. எனக்கு அது வருத்தம் தான். ஏன் காவலரை காப்பாற்றணும்? அந்த நிலையில் இருக்கும்போது அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்னு 5 பேர் யூனிஃபார்முக்கு ஆகிட்டுங்க, முடிஞ்சு போச்சு. எதுக்கு பணி நீக்கம், பணி இடை நீக்கம்? பணி நீக்கம் ஒரேடியாக நிரந்தர நீக்கம், அவ்வளோதான். 2வது அவன் அரசு பதவியிலே வரக்கூடாது. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். அப்படி தண்டனை கொடுத்தால்தான் இருக்கிறவங்க அவங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போ வேலைக்கு போகிறாரு ஒரு காவலர்னா, ஏங்க அப்படிலாம் போனால் வேலை போயிடுங்க, நமக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி புத்திமதி சொல்லுவாங்க. இந்த தண்டனையே இல்லாமல் இவனை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா நிறைய படுகொலைகள் திரும்ப தொடரும். இல்லை எல்லாருமே பார்க்குறாங்கல்ல பிரதர், நீங்கள் விஜய் மட்டும் பார்க்குறீங்க. அவங்க டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற மொத்த தலைவர் அங்கே போயிட்டாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே போய் பார்க்குறது தானே. ஒரு வருத்தம் ஒரு நிகழ்வுனா ஒரு குறிப்பிட்ட கட்சி நடத்துகிறவங்க போய் பார்க்க தானே செய்வாங்க. பார்க்குறது இயல்பு தானே. எல்லாருமே பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர் பார்த்தோன்னா அதேமாதிரி விஜய் பார்த்துருக்கார். பொதுவாக விஜய் வெளியே வரமாட்டார் அப்படிலாம் இல்லை. அவர் நிறைய விஷயத்தில் இந்த அனிதா மேட்ருக்கு வெளியே வந்திருக்காரு. அதெல்லாம் வரதெல்லாம் பப்ளிக் சார்ந்து அவர் வரல. ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு ஒரு வெளி நம்பகத்தன்மையாக இருக்கணும். ஒரு தலைவனாக வர போகிறவன் வெளியே மக்களுக்காக நிற்கணும். இப்போ நிற்கிறார் இல்லையா, பாராட்டுக்குரியது. ஒரே விஷயந்தாங்க பிரதர், இந்த காவல்துறைக்கு ஒரு சர்க்குலேஷன் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசின் சார்பாக. என்னென்னா, ஒருவேளை நீங்கள் நியமிக்கப்பட்டு ஒரு குற்றவாளியை உங்ககிட்ட கொடுத்து உங்களை காவல் காக்க சொல்லி அவங்க உயிரோ ஏதோ போனால் உங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும், உங்களுக்கு தேவையான அரசு திட்டங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சாலே போதும். 2வது அந்த தவறு குறையும். அவன் பயபக்தியாக பார்ப்பான். நாளைக்கு அவனுக்கு எதனா உடம்பு சொல்லலாம், ஏன் யூனிஃபார்முக்கு ஆகிட்டுருவாங்க, என் குடும்பம் கஷ்டப்படுங்கன்னு கூப்பிட்டு போய் அவன் போய் பார்க்கணும். அந்த மாதிரியே எடுக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதான் நல்லது. ஒரு அநியாயமான ஒரு படுகொலை. நான் தெளிவாக சொல்கிறேன், திட்டமிட்ட படுகொலை. அநியாயமான படுகொலை, விசாரணை படுகொலை, திட்டமிட்ட படுகொலை. யாரோ ஒரு ஆள் ஒரு தனிப்பட்ட நம்பருக்காக ஃபேவராக 5 பேர் சேர்ந்து அதுவும் அன்யூனிஃபார்மில் அதுவும் வெளியே ஒரு இடத்துல அடிக்கிறாங்கன்னா இது திட்டமிட்டு தானே செய்கிறாங்க. நீ நம்பகத்தன்மையாக சேர்ந்தால் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு செஞ்சுருக்கணும், அதுவும் செய்யலை. நீ வெளியே தானே வச்சு செஞ்சு சாவடிச்சு போட்ட, அது தவறு கண்டிப்பாக. ஏன்னா மற்றவங்களாம் பிரபலம் ஆகணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் ஆனால் விஜயன் அந்த மாதிரிலாம் கிடையாது. மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். ஏன்னா அவங்க ஷூட்டிங் பண்ணாங்க ஆக்டருக்கு அப்படின்னா ஒரு 200 கோடி கிடைக்கும் ஒரு 10க்கு. அந்த 200 கோடியை விட்டு எதுக்கு வராது அப்படின்னாக்கா மக்களுக்கு அந்த சேவையை செய்யணுன்றதுக்காக தான். அவர் மக்களுக்கு சேவை செஞ்சு அவருக்கு ஒன்றும் அந்த 200 கோடி மேலே வரப்போது கிடையாது, எப்படினாலும் கீழே தான் வரும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்கிறது அவரோட எண்ணம். அவர் நல்லா இருப்பார். 2026 இதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த டைமில் நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காது மோஸ்ட்லி. அதுதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் செயின் திருடிட்டார் அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குது அவர் மேலே. திருடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி ப்ரோ சொல்கிறவன் 1000 சொல்லுவான் ப்ரோ. எல்லாத்தையும் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், மேல் விசாரிப்பதே நல்லது. அந்த மாதிரி தான் அவர் செயின் திருடி எவ்வளோ காஸ்ட் இருக்கும் அந்த செயினோட காஸ்ட்டு. அவர் அந்த மாதிரி நினச்சா 100 செயின் வாங்கலாம். அதெல்லாம் சொல்கிறேன். ஆக்சுவலி அஜித் குமார் சொல்கிறேன், நான் செயின் திருடி இருப்பார். இந்த மாதிரி ஆக்சுவலி ஏழை வீட்டு பையன் அவர் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. செயின் திருடிப்பா என்ன ப்ரூஃப் இருக்குது அவர்கிட்ட? செயின் திருடினாருன்னு சொல்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருந்து நீங்கள் அவர் அடித்து கொன்னீங்க அப்படின்னாக்கா ஓகே. எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் அவர் அடித்து நீங்கள் கொண்டுட்டீங்க. பட் ஆனால் அது விக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறீங்க. அது உண்மையாக பொய்யா? அது
சொல்லுங்கள். இந்த மாதிரி லாக்அப் டெத்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு உங்களோட கருத்து? ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். ஃபஸ்ட்டு அவன் தானே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். மெயின் அதுதான். ஒருத்தவங்களை விசாரிக்கிறான், ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரே போடாமல் ஒரு ஆள் தொடவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அதுதான். பட் எஃப்ஐஆரும் போடல. இப்போ அவர் அடித்து கொண்டுட்டாங்க, போயிடுச்சு உயிர். இப்போ அவங்க தம்பிக்கு ஏதோ ஒரு பதவி கிடச்சிருக்கு, அது ஓகே தான், பெட்டர் தான், நல்லது தான். இது அவங்க அண்ணன் இறந்து இப்போ அவங்க தம்பிக்கு அந்த பதவி கிடச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் போன உயிர் வராதுல. எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் போன உயிர் வராது. அதுதான் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும்னா 2026 ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக எந்த ஒரு இதுவும் இருக்காது. மோஸ்ட்லி வந்து நகை இப்போ எடுத்துருக்கலாம், எடுக்காமலும் போயிருக்கலாம், அதுக்கு இன்னும் கன்க்ளூஷன் வரல. பட் எடுத்த உடனே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் வந்து தேவைப்பட்டு சார். அதுதான் ஸ்பெஷல் டீம் 5 ஃபஸ்ட்டு போட்டது அவங்க மேலே தப்பு. யார் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் தந்தாங்க தெரியல. அதுவும் இல்லாமல் அன்யூனிஃபார்மில் போட்டு அதோட தனி இடத்துக்கு போய் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸில் வச்சு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்குது. அந்த மோஸ்ட்லி வந்து அன்ப்ராப்பராக தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப வந்து ஏழை விட்டு. ஆமாம் ஆமாம். அப்பா வர இல்லைன்னாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுதான் இப்போது யார் ரொம்ப இதுவாக இருக்காங்களோ, நம்ம அடித்தா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களா பார்த்து போட்டுருக்காங்க. மேபி அவங்க பிளான் பண்ணி கூட வந்திருக்கலாம், அடித்தா கூட நடந்திருக்கலாம். அவ்வளோ பேர் நகை காணாமல் போனால் அவங்க மேலே எப்படி சொல்கிறது. ஓகே, இந்த விஷயம் அந்த நகை காணாமல் போனது அது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குதா? இப்போ ஏன்னா வந்து அவங்க அம்மாவோட நகை மோஸ்ட்லி நகை அப்படின்றது வந்து அவங்க கையில் தான் வச்சுருப்பாங்க. காரில் வச்சுருக்காங்க, இன்னொருத்திட்ட அந்த காரை கொடுக்குறான்ற போது அதை எடுத்து அவங்க கையில் வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அதான் அவங்களும் மோசடி பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நானும். நியூஸில் வந்துருந்துச்சு, அது சரியாக தெரியல. மேபி இது அந்த மாதிரி கூட எதனா இருக்கலாம். அது உண்மையாக என்னன்னு தெரியல, போலீஸ் தான் விசாரிக்கணும். ஆனால் கேரளா சாவி விட்டு போனது அவங்க தப்பு. கார் சாவி கொடுத்து வேணால் அவங்க கோடு இருந்திருக்கலாம். கார் சாவி கொடுத்துட்டு போனது தப்பு. கோடு இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். அவ்வளோதான். பல அரசியல் தலைவர்கள் போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் போனார். ஆமாம், ஆறுதல் சொல்லியிருக்காரு, 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? நல்லதாக தான் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி போராட்டம் பண்ணி இது மாதிரி ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி சின்ன விஷயத்துக்கு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி போகிறது கவர்மெண்ட் சைடில் தடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகே, விஜய் வந்து போனது அப்படின்னு நல்லதுக்கு தான் பார்க்குறேன். ஏன்னா அவரோட கரியரில் இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். போராட்டம் நடத்தா அவர் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அனிதா டெத்லேருந்து நிறைய வந்து டெத்துலாம் வந்து ஆக்சுவலி விஜய் போயிருக்காரு. விஜய் வந்துடுறாரு. அதாவது இந்த ஏழ்மை பீப்புளுக்கு டெத்து அந்த அநியாயம்னா கரெக்டாக வந்துடுறாரு. இப்போ கூட பரந்தூருக்கு போனார். வரவேற்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா இன்னும் என்ன பண்ணலான்னு உங்களுடைய கருத்து? என்னுடைய கருத்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணலாம். விசாரிக்காமல் அவனை போட்டு அடிக்கிறதுனால எதுவும் ஆக போகிறது, நகையும் திருப்பி தர போகிறதில்ல. அதனால் விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். திருடனாக இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க மேலே கை வச்சிடக்கூடாதுல்ல. என்னென்னமோ பண்ணுறாங்க, அதெல்லாம் விட்டுடுறாங்க. அவங்க என்ன பண்ணானே தெரியல. முதல்ல அவங்க என்ன எதுக்காக பிடிச்சாங்க எதுவுமே நியூஸே வெளியே வராமல் அவங்க அடித்து அவங்க இறந்தது மட்டும் தான் நியூஸில் வந்து தவிர அவர் எதனால் அடித்தாங்கன்றது இன்னி வரையும் யாருமே சொல்லலை ப்ராப்பராக. ஸோ அது சொன்னால் மேபி வேலிடாக நம்மளுக்கு தெரியலாமா வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நடக்கும்போது வந்து விஜய் அவர்கள் வந்து நேரடியாக போய் வந்து அவங்களை பார்க்குறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு குட் இது தான். அதில் எல்லாமே இப்போ நடக்குதுன்னா ஃப்யூச்சரில் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நம்பிக்கை வருது அவர் மேலே எல்லாருக்கும். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கும் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும் அவர் மேலே. ஓகே, எல்லாம் போய் பார்க்குறாரு, கவர் அப் பண்ணுறாருன்ற மாதிரி நம்மளுக்கும் தோணுது. ஓகே, இட்ஸ் அ குட் வேலிட் தான். மோஸ்ட்லி விஜய் வெளியவே வரமாட்டாரு. அவர் ஈஸியார்லேயே பணியூர்லேயே வந்து அவருடைய அரசியலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏகப்பட்ட இஷ்யூ இருந்தாலுமே இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது வந்து அவர் வந்து கிளம்பி வந்துடுறாரு. ஆமாம் ஆமாம். ஸோ கொஞ்சம் வந்து அரசியலை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலாம். இல்லை ப்ரோ, எல்லாத்துக்கும் வந்தால் அதோட இம்பேக்ட் இருக்காது. வர வேண்டியதுக்கு வந்தால் தான் அதோட இது இம்பேக்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் சும்மா வந்தால் எல்லாத்துக்கும் வரான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வர வேண்டியதுக்கு வந்தால் தான் கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் பேர் கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் வராமல் இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காக 2 lakhs வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி வந்து அவர் சைட்லேருந்து கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காரு. நிதி உதவிகள் போதுமானதா இல்லை கொடுக்கலாமா? இந்த இதை பற்றி நான் நினைக்கிறேன். அது நிதி உதவின்றது அதுக்கு நம்ம திடீர்னு யாராக இறந்துட்டா சும்மா காசு கொடுக்க முடியாது. ஓகே, அது அவங்க ஃபேமிலிக்கு தான் யூஸ் ஆகும். அது சில நாள் அது அவங்க ஃபேமிலிக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் தீர்ந்துருச்சுன்னா அவங்க வேலையை பார்த்து தான் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க. சரி, கொஞ்ச நாளுக்கு அதை வச்சு அவங்க ஓட்டலாம். ஸோ அதுபடி பார்த்தா ஓகே, அது குட்டு தான். இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்காமல் இருக்குன்னா உங்களோட கருத்து என்ன? லாக்அப் டெத் கொஞ்சம் வைலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அவங்க கொஞ்சம் அடிக்காமல் இருந்திருந்து என்ன அது ப்ராப்பராக என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு கை வச்சுருக்கலாம். அதுவும் லாக்அப்பில் அடிக்கல, அவங்க ஏதோ கோவிலில் தான் வச்சு அடிச்சிருக்காங்க. அது நியூஸ் கேள்விப்பட்டு பார்த்தேன். அது நம்ம சென்னை சைடு அப்படி இருக்கான்னு தெரில, பட் ஊர் சைடில் அதெல்லாம் நிறைய நடக்குது அந்த மாதிரி.
ஸோ கொஞ்சம் ஊரில் அவங்க அந்த கேஸ்டிசம் இருக்கிறதுனால மேபி அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்களா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இது பண்ணாலே இப்போ ஈக்குவலாக கொஞ்சம் நினச்சாலே அவங்க அந்த அடிவுக்கு அடிக்க தேவையில்லை. இதுவே அவங்க பர்சனாக இருந்தால் அவங்க அடிச்சிருப்பாங்களான்னு தெரியல. மேபி அவர் அந்த லோவர் கேஸ்ட் அந்த மாதிரி கேஸ்டிசம்னால கூட அது மெயின் ரீசனாக இருந்திருக்கலாம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் போர்ட்ரேட் வருது. ஸோ நம்ம பாயிண்ட்லேருந்து பார்க்க அப்படி தான் தெரியுது அது. ஸோ அதனால் மேபி இருந்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்பெஷல் ஸ்குவாட் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியாத வந்து குற்றவாளிகளுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ கேஸ் கொடுத்த உடனே ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் அப்படின்றது கொஞ்சம் புதுசாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படின்னு இல்லை, நமக்கு இந்த இன்சிடெண்ட்டு கேள்விப்பட்டவுடனே எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவங்க பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கடுமையான தண்டனை ஃபஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதோட பேக்ரவுண்டு என்னென்னா அவங்க பையன் பாவம் ரொம்ப ஏழ்மையான வீட்டு பையனாக தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் என்ன அவன் தப்பு பண்ணானா என்னான்னு நமக்கும் தெரியவும் இல்லை, அதான் கன்ஃபார்மே தெரில. அதுக்குள்ளேயே அவங்க இந்த மாதிரி இன்சிடெண்ட் எடுக்கிறப்ப அது ரொம்ப தவறான விஷயம் தான் இது. ஓகே, இப்போ இன்கேஸ் ஒருவேளை சரி ஏதோ ஒரு வறுமையின் காரணமாக எடுத்திருக்காரங்க கூட வச்சுருந்தாலும் மேபி அது ட்ரூ கிடையாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து அடித்து இது பண்ணுறது வந்து தப்பு தான். அடிக்கணும்னு தேவையில்ல, அடிக்கணும்னு நமக்கு சட்டமே ஃபஸ்ட்டு கிடையாது. அடித்து தான் ஒரு இப்படி ஒரு இது பண்ணணும் ஒரு இதே கிடையாது. ஃபஸ்ட்டு கேட்கணும், எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டில் இது பண்ணி அவங்க என்ன இது பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இது பண்ணணும். இது ஒரு கொடுமையான விஷயம் தான். எளிமையான வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து அடித்தா கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குதோ? அப்படி இருக்கலாம் மேபி. ஏன்னா பேக்ரவுண்ட் ஏன்னா இப்போ கவர்மெண்ட் இஷ்யூ நிறைய இருக்குது சொல்ல போனால், அந்த மாதிரி மேபி இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ பார்த்துருக்காரு, நேற்று பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆறுதலும் சொல்லியிருக்காரு, 2 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் போய் பார்த்துட்டு வந்த அந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் என்ன கருத்து இருக்குது? இதில் கருத்துங்கிறது ஒன்றும் இல்லை, பட் அவங்கவுங்க அந்த பப்ளிசிட்டி சம்திங் இருக்கலாம் மேபி. நல்லது மோஸ்ட்லி. ஆனால் வந்து விஜய் வந்து யார் அனிதா கேஸில் வந்து எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்காரு. அது எப்படின்னு இப்போ அவங்க அரசியல் வந்துட்டாப்புல விஜய்ங்கிறவர், அரசியல் வந்ததுக்கப்புறம் அவங்க மக்களுக்கு இந்த மாதிரி நல்லது பண்ணணும். மேபி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தான். ஏன்னா ஆட்சிங்கிற மாறணும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்க ஒரு. ஓகே, ஃபைனலாக வந்து ஸோ இந்த மாதிரியா வந்து லாக்அப் டெத் வரக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லாக்அப் டெத்துங்கிறதே ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரூலே ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வைக்கவே கூடாது. நார்மலாக விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை தான் கொடுக்கணும். லாக்அப் டெத்துங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். அது ஏழை ஆட்களோ இருக்குல்ல, பணக்கார ஆட்களோ யாராக இருந்தாலுமே லாக்அப் உயிருங்கிறது அது சொல்லக்கூடாதுன்னு தான். அப்படி ரூலே ஃபஸ்ட்டு கொண்டு வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும்.